வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிகேஎல்ல 73வது மேட்சான புனரி பல்டன் வெர்சஸ் பெங்கால் வாரியர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே அங்கதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸோ அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா நம்ம யூசர் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல வந்து கிராண்ட் லீக் வந்து வின் பண்ணாரு. 1வது 2வது 3வது மூணுமே அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 ரேங்குமே அவர் தான் வந்து வாங்கினாரு. ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்பவே கம்மி தான். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் டீம் போல அவங்களும் ஸோ ஈஸியா தான் டீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஈஸியாவே வின் பண்ணிருச்சு. அதனால நீங்களும் இது வரைக்கும் X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். அதே போல மினி லீக், மெகா லீக், அதுக்கப்புறம் 3 பேர்ல 2 பேர் வின் பண்ற மாதிரி எல்லாம் கான்டெஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டைம் நீங்க வந்து ஆப்பை விசிட் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குன்னு போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபேண்டசி ஆப்பா இது வந்து இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து டைரக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து புனரி பல்டன் வெர்சஸ் பெங்கால் வாரியர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பெங்கால் வாரியர்ஸ்ட ஒரு பெரிய மைனஸ்ன்னு நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அவங்க கிட்ட லெஃப்ட் ரைடர்ஸே இல்லை. ஃபுல்லா ஆடக்கூடிய எல்லா பிளேயருமே பாத்தீங்க அப்படின்னா அது யாரா இருந்தாலும் சரி, நித்தினா இருந்தாலும் சரி, வினயா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் மணிந்தரா இருந்தாலும் சரி, சுஷில் கேம்பரேல எவரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெங்கால்ல ரைட் ரைடர். ஒரு சீசன்ல தமிழ் தலைவாசிக்கு இப்படிதான் இருந்தது. ஃபுல்லா நமக்கு வந்து லெஃப்ட் ரைடரா வந்து மாட்டினாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால இப்போ வந்து பெங்காலுக்கு ஃபுல்லா ரைட் ரைடர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு பொசிஷன் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் ஸ்ட்ராங் வந்து மோஹித்துக்கு. ஸோ சரியான இந்த இடத்துல அம்மன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்களா, சொல்ல முடியாது. அது கோச் எடுக்கக்கூடிய டிசிஷன். பட் லாஸ்ட் மேட்ச் வச்சுதான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ அமன் இந்த இடத்துல ஆடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச் மோஹித் நல்லா ஆடினதுனால மோஹித். ஸோ இந்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இன்னைக்கு மேட்ச்ல. அதாவது லெஃப்ட் கார்னர் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங் இன்னைக்கு. அதே போல ரைட் கவர் அபினேஷோட பொசிஷனும் ரொம்ப ஸ்ட்ராங். ரைட் கவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இன்னைக்கு. ஏன்னா இங்க ஆடக்கூடிய எல்லாரையுமே மோஹித் பிடிக்கிறதுக்கும் அபினேஷ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல இப்போ ஒரு 3 பேரு இல்ல 4 பேரு 5 பேர் கேம்ல பாத்தீங்கன்னா கவருக்கு வேல்யூ இருக்காது, கார்னருக்கு தான் வேல்யூ இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ரைட் கார்னரான ஹாத்ரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு மேட்ச்ல ஹாத்ரி, அபினேஷ், மோஹித் ஆர் அமன் இந்த 3 பேருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த லெஃப்ட் கவர் லாஸ்ட் மேட்ச் சங்கிட் சாமெண்ட் ஆடல, அதுக்கு வேற ஒரு பிளேயர் ஆடினாரு. நான் ஒரு பெருசு ஆடலைங்கிறதுனால மேட்ச் வந்து சங்கிட் சாமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல யார் ஆடினாலும் சரி ஃபிளாப் தான். அதாவது லெஃப்ட் கவர்ல இன்னைக்கு ஆடக்கூடிய பிளேயர் வந்து மேக்சிமம் ஃபிளாப் ஆகிற பாயிண்ட் தான் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து 3 டிஃபென்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். இந்த 3 டிஃபெண்டரை மட்டுமே நீங்க வந்து உங்களுடைய ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல மோஹித்துக்கு வந்து கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் எடுங்க, அபினேஷுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுங்க, அதே போல ஹாத்ரிக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுங்க. 3 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன் பிளேயர்ஸ் தான். 3 பேருமே முக்கியமான பிளேயர்ஸ் தான். குறையாம வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கிட்ட இருந்து நம்ம ஒரு 60+ 80+ வரைக்கும் பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெங்கால் ரைடர்ஸ் வந்து சொல்ற லெவலுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்கான ரைடர்ஸ் வந்து இல்லை. அதனால நம்ம வந்து ஷுவரா இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக்ல. ரைடர்ஸ் மோஹித் கோயட் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடல, இருந்தாலும் நான் கொடுத்துருக்கிறேன். ஆகாஷ் ஷிண்டே, அதுக்கப்புறம் பங்கஜ் மோஹித், இன்னொன்று நம்மளுடைய அஜித் குமார். ஸோ அவரையும் வந்து நான் இதுல எழுதிக்கிறேன், சரிங்களா? ஏன்னா அஜித் குமாரும் வந்து திடீர்னு வந்து யாராச்சும் இந்த 4 பேர்ல ஏதாச்சும் ஒரு 3 பேர் ஆடுவாங்க. யாரு? அஜித், மோஹித், ஆகாஷ், பங்கஜ். இந்த 4 பேர்ல ஏதாச்சும் ஒரு 3 பேர் ஆடுவாங்க. சில டைம்ல வந்து ஆகாஷ் ஷிண்டே வந்து பாத்தீங்கன்னா சப்ல எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மோஹித்தையும் வந்து பாத்தீங்கன்னா சப்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், லாஸ்ட் வீடியோல சொன்னேன்,
பங்கஜ் தான் ஃபுல் டைம் ஆடுவார். ஆனா லாஸ்ட் மேட்ச்ல பங்கஜ் வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதனால யாரெல்லாம் அந்த ஃபுல் டைம் கான்செப்டை வச்சு டீம் போட்டீங்களோ அவங்க வின் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பங்கஜ் வந்து 40 நிமிஷமா அந்த ஃபீல்டுல இருப்பார். ஏன்னா கேப்டனுங்கிறதுனால நல்லா ஆடக்கூடிய ஒரு டேலண்டடான ஒரு பிளேயர், நல்லா டேக்கிளும் பண்ணி கொடுப்பாரு. அதனால ரைடர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பங்கஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆகாஷ் ஷிண்டே வந்து 5 ரைடு தான் அவரோட இதை வந்து தீர்மானிக்கும். 5 ரைடுல ஒரு 2 சக்சஸ்ஃபுல் கொடுத்தாருன்னா அப்படியே கண்டினியூஸா கோச் ஆட வைப்பாரு. 5க்கு 5 லாக்கு இல்ல 5க்கு 1 தான் ஸ்கோர் பண்றாரு அப்படின்னா டப்புன்னு வந்து சப்ஸ்டியூட்ல வந்து ஒன்னு அஜித் குமார் எடுத்துட்டு வந்துருவாரு. இல்ல அஜித் குமார் ஸ்டார்டிங் 7ல இருந்தாருன்னா வேற ஏதாச்சும் ஒரு ரைடர்ஸ் வந்து போயிருவாங்க. அதனால ஆகாஷ் ஷிண்டே டிசைடட் பை ஃபர்ஸ்ட் 5 ரைடு தான். ஆனா இன்னைக்கு வந்து ஆகாஷ் ஷிண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்கான பொசிஷன்ல தான் ஆடுறாரு. பெங்கால்ல வந்து ரைட் ரைடர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து ஃபசல் கிட்டையும் வைபவ் கிட்டையும் ஆடை ஆகணும். ஆனா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் ஷிண்டே அப்புறம் அஜித் குமார்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வந்து லூஸான இதுகிட்ட தான் ஆடுறாங்க. கொஞ்சம் கம்பேர்ட் டு ஃபசல் வந்து ஆடுறது கம்மி. ஏன்னா நிதிஷ்குமார் வருவாரா இல்லையானு நமக்கு தெரியாதனால லெஃப்ட் ரைடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. யாரெல்லாம் வந்து புனேரி பல்டன்ல லெஃப்டோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் பங்கஜ் வந்து 40 நிமிஷம் உள்ள ஆடுறதுனால அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? சோ இதுதான் புனேரி பல்டனோட ப்ரெடிக்ஷன். அடுத்து பெங்கால் வாரியர்ஸ்ல நிறைய சேஞ்ச் வந்து லாஸ்ட் மேட்சே கொண்டு வந்தாங்க. அதாவது ரைட் கார்னர்ல ஹேம்ராஜ் நிதிஷ்குமாருக்கு பேர், அதே போல வைபவ் ஹார்ஜே மயூர் கடம்புக்கு பேர் வந்தாரு, தக்கூர் ஃபசல் வந்து இருந்தாங்க, அதே போல நிதின் இருந்தாரு, அடுத்து விஸ்வாஸ் ஃபுல்லா வந்தாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வினய். சோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ரைடர்ஸ்ல கொஞ்சம் உருப்படியான ரைடர்னா அது இவர் தான். சோ எல்லாருமே ரைட்ல ஆடக்கூடிய ரைடர்ஸ் தான். சரிங்களா? நம்ம வந்து இந்த 3 ரைடர்ல எனக்கு தெரிஞ்சு நிதின் வந்து கொஞ்சம் சேஃபான பிளேயர். ஆனா இந்த விஸ்வாஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதனால லோ பெர்சன்டேஜ்ல ஏதாச்சும் ஒரு மினி லீக்ல வந்து ஒரு 10 டீம் ஒரு 6 டீம் அந்த மாதிரி ட்ரை பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வாசம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அவர் தான் கொஞ்சம் வந்து மேட்சை மாத்தி கொடுக்கக்கூடிய பிளேயரா இருப்பார். திடீர்னு ஒரு சூப்பர் ரைடு அந்த மாதிரி டப்பு பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பார். ஆனா அந்த அளவுக்கு ஆடல, இருந்தாலும் அந்த வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ஹேம்ராஜ், அடுத்து வைபவ் ஹார்ஜே, அடுத்து தக்கூர், அடுத்து வந்து ஃபசல். நமக்கு வந்து 4 டிஃபென்ஸ் வந்து இருக்கிறாங்க. 4 டிஃபென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபசல் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்கஜ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோஹித் கோயட் ஒருவேளை வந்தாரு தான் வருவாரு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் ஷிண்டேயும் அஜித் குமார் ஆடுவாங்க. ஸோ அதனால 2 கார்னருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, போதுமானதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால 2 கார்னருமே நமக்கு வந்து போதும். வேற யார் இந்த 2 கவருக்கும் நான் பெருசா இம்பார்ட்டன்ஸ் எடுக்கல. ஏன்னா நான் புனேரி பல்டன்ல இருந்து 5:2 இந்த காம்போல தான் ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக் எல்லாமே போறேன். ஏன்னா புனேரி பல்டன் கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க ஒரு நம்பிக்கையில நான் டீம் செட் பண்ண போறேன். புனேரி பல்டன் வின் ஆயிட்டாங்கன்னா நம்மளும் வின் ஆகலாம். புனேரி பல்டன் தோத்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெங்கால் வந்து கொஞ்சம் கூட டஃப் ஃபைட் கொடுத்து கூட ஆடக்கூடிய டீமா தெரியல. ஸோ அதனாலதான் நம்ம வந்து புனேரி பல்டனுக்கு ஃபேவரா டீம் போடுறது பெஸ்ட்னு தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் இது ஜஸ்ட் ஒரு டெமோ டீம் தான். உங்களுடைய ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனல்ல வரும். அதே போல நீங்க அதுல இருந்து ஒரு சில பிளேயரை சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹாத்ரி, அடுத்து மோஹித், அடுத்து அபினேஷ் 3 முக்கியமான டிஃபென்ஸ். இன்னைக்கு பாயிண்ட் அதிகமா வாங்கி கொடுக்கக்கூடிய பொசிஷன் ஸ்ட்ராங் அவங்களுக்கு தான். அடுத்து பங்கஜ், ஆகாஷ் ஷிண்டே. இந்த இடத்துல அஜித் குமார் வந்து உங்களுக்கு வந்து ஓபன். ஸோ அஜித் குமார் எடுக்கலாம். ஆகாஷ் ஷிண்டே சப்ல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து நிதின் தனகர், அடுத்து வந்து ஃபசல் அத்ராச்சலி, 2 பிளேயர் மட்டும். ஸோ இந்த காம்போல தான் நான் போயிருக்கேன். 5:2 காம்போ பெஸ்ட். ஆனா இதுல வந்து என்னன்னா ஒருவேளை நீங்க புனேரி பல்டன் சொதப்பிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு. ஏன்னா 5 பிளேயர் புனேரி பல்டன்ல எடுத்திருக்கோம். 2 ஆல் அவுட் ஆனா கூட சோழியை முடிச்சிருவாங்க. அதனால புனேரி பல்டன் ஒன்ஸ்னா வின் பண்ணா இந்த டீம் வந்து நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல டீமா வின் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு மெகா லீக் மாதிரியான லீக்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஏற்கனவே சொல்றப்ப அந்த ஹேம்ராஜ் இப்ப நம்மளுடைய கார்னரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து நீங்க வந்து நம்ம விஸ்வாஸ் தனகருக்கு பேர விஸ்வாச கூட இந்த இடத்துல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பெங்கால் ரைடர் திடீர்னு சூப்பர் ரைட்லாம் அவர் எடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் புனேரி பல்டன் வெர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ். ஸோ
ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.